வெயில் தாங்க முடியல. ஸோ வெளியே போகிறேன், சமைக்கிறதுக்கு கிளம்புறேன். என்ன கொளுத்துதுன்னு மட்டும் பாருங்க, அவ்வளோ வெயில் அடிக்குது. சரிங்களா, உங்கள் ஊர்லலாம் வெயில் இப்படி தான் அடிக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இங்கே பயங்கரமான வெயிலுங்க பாருங்க, கொளுத்துது, செமையாக கொளுத்துது வெயில். இப்படி நின்றுன்னா ஸ்கின்ல லைட் அடிக்கிற மாதிரி அடிக்குது செமையா. சரி வாங்க போயிட்டு சமைக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, ஏதாவது ஒன்று போட்டு தாளித்து விட்டு வருவோம். நான் வெளியே போகும்போது அப்படியே லைட்டாக கம்மியாகிடணுமா. சரிங்களா, எப்படி அடிக்குது எல்லாம் சுட்டு பொசுத்து. மணி 2 ஆச்சு, போய் சமைக்கணும். யாருங்க சரியான வெயில். ஸ்கூலில் இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்துடலாம். வெயில் பொறுக்குது. எப்படி இருக்கு எங்கள் ஏரியா? செமையாக இருக்குல்ல. எல்லோரும் இல்லை, நான் தான் வெயிலில் சுற்றிட்டு இருக்கிறேன். வெயிலில் சுற்றிட்டு இருக்கேன். நம்ம கடை அங்கே இருக்கு, ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கேன். தொடச்சி விட்டுட்டாங்க, சூடு தாங்க முடியல. தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுட்ருக்காங்க. இங்கெல்லாம் மாப் போட்டாங்க. சீனோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. வந்துட்டு இனிமேல் தான் போய் சமைக்கிறோம். வேணும் தலையே சுட்டுருச்சு. இங்கேருந்து இங்கே ஒடியாரத்துக்குள்ளேயே தலை சுட்டுருச்சுன்னா வெயிலில் வேலை செய்கிறவங்களாம் பாவம் இல்லை. சரி நானும் போய் சமைச்சிட்டு ஒரு குட்டி வீடியோ போடல மீன் போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த குட்டி வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா, நான் போயிட்டு சமைச்சு வச்சுட்டு நம்மளோட மசாஜ் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸ்கின்னு ஜொலிக்குதா? நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு இது செட் ஆகுது சிஸ்டர், எங்களுக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே செட் ஆகும், எல்லாரையும் யூஸ் பண்ணலாம். நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா தெரியுது. சரிங்களா, அப்படி இருந்தாலும் எனக்கு இங்கே ஒரு பிம்பிள் வந்திருக்கு இப்போ. சரிங்களா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிம்பிள் வந்திருக்கு. எல்லாரையும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண தான் ரிசல்ட் கொடுக்கும். டக்குன்னு நம்ம ரிசல்ட் கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. சரி ஓகே, நானும் போய் சமைக்கிறேன். எனக்குமே இப்போ வந்து ஹேர் க்ரோத் இங்கே வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஹேர் கட் பண்ணும்போது இங்கே தான் இருந்துச்சு, இவ்வளோ தூரம் வளர்த்திருக்கேன். சரிங்களா, கண்டினியூஸாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது தான் நடக்கும். சரிங்களா, சரி ஓகே. ஸோ நானும் போயிட்டு குக்கிங்கை முடித்து விட்டு என்னோட ராஜ்யத்தை கிளம்பி போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும். சரிங்களா, இப்போல்லாம் கரெக்டாக வந்து தூங்குறேன். சரிங்களா, இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது படுத்து தூங்கிடுறேன். அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான இது. சரிங்களா, எனக்குமே வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபர்ஸ்ட்லாம் பண்ண தெரியாது, இப்போ வந்து பண்ண பழகிக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாகவே ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். எடுத்தங்காட்டி நம்ம ஃபேஸ் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. சரிங்களா, சரி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நானும் போயிட்டு குக்கிங் முடிச்சிடுறேன். சரி நீங்களும் போயிட்டு ஸ்பீடாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்குன்னா ரெஸ்ட் எடுங்க. வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வேலை செய்யுங்க. நம்ம நைட்டு வந்து லைவ்ல சந்திப்போம். டடா.